வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு ஆன்மீக மாவட்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆன்மீக நகரமும் நல்லா தெரியும். இம்மாவட்டத்தில் சந்தவாசல் எனும் ஊரில் மிகவும் பழமை வாய்ந்த எங்கும் இல்லாத மேற்கு பார்த்த ஸ்ரீ பழனியாண்டவர் கோயில் உள்ளது. இக்கோவில் மேற்கு திசை பார்த்து அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோயில் இக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த செவ்வாய் பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இங்கு வரும் பக்தர்கள் தொடர்ந்து 7 செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களுடைய உண்மையான கோரிக்கை நிறைவேறுகிறது என்பது ஐதீகம். இது உண்மை என பலன் பெற்றவர்களும் நிறைய பேர் கூறுகிறார்கள். மற்றும் இக்கோவிலில் மாத கிருத்திகை அன்று சிறப்பு அலங்காரம் வழிபாடுகள் நடைபெறுகிறது. கந்த சஷ்டி நாட்கள் மற்றும் சத்ரு சம்ஹார யாகம் தொடர்ந்து 6 நாட்கள் நடைபெறுகிறது. மாத தைப்பூசம் அன்று சிறப்பு வழிபாடு, தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி நாட்களில் சிறப்பு வழிபாடு மக்கள் வருகை அதிகமாக உள்ளது. மற்றும் பங்குனி உத்திரம் பழனியாண்டவருக்கு லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. மற்றும் மாத கிருத்திகையில் சாமி கோயில் உலா நடைபெறுகிறது. ஆடி கிருத்திகை அன்று சாமி உள்ளூர் வீதி உலா நடைபெறுகிறது. இத்திருவிழாக்கள் வெகு விமர்சையாகவும் மக்களுடைய ஆதரவோடு வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. மற்றும் மேற்கு பார்த்து உள்ள ஸ்ரீ பழனியாண்டவர் கோயில் என்பதால் இது செவ்வாய் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. வடக்கு பார்த்த கோபுரம், மேற்கே ராஜகம்பீர மலைத்தொடர்கள், அருகில் படைவீடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவில் என மிகவும் ரம்மியமான சூழலில் இக்கோயில் அமைந்துள்ளது. இப்பழனியாண்டவர் வணங்கினால் தொழில் வளர்ச்சி, திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும். இவை அனைத்தும் தொடர்ந்து 7 செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய உண்மையான கோரிக்கை உண்மையாக நிறைவேறும் என்பது நிச்சயம். இக்கோயிலில் உள்ள இடம் புஷ்பகிரி சந்தவாசல் எனும் கிராமம். படைவீடு செல்லும் வழியில் இக்கோவில் உள்ளது. பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள்: இக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் மற்றும் பண உதவி, பொருள் உதவி செய்ய விரும்புவோர் ஸ்ரீ பழனி ஆண்டவருடைய அருள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஆலய அறங்காவலர் குழு தலைவர் எம். ராஜ்குமார். அவருடைய மொபைல் நம்பர் 98 94 85 05 45. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கோவிலுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்கள் மற்றும் டொனேஷன் தர இவரை தொடர்பு கொள்ளலாம். கோவிலின் ஆலய அர்ச்சகர் செல்லா என்கிற ஞானஸ்கந்த குருக்கள் அவர்கள். நன்றி நண்பர்களே. ஸ்ரீ பழனியாண்டவாய நமः. மூலவர் உற்சவமூர்த்தி காட்டுறேன். முருகனின் வலதுபுறம் சிவலிங்கம், சர்பத்தை தாங்கி நிற்க சிவலிங்கம். நல்ல அழகிய சிவலிங்கம் இருக்குது.
இக்கோயில் பரிகார ஸ்தலம் செவ்வாய் பரிகார ஸ்தலம். 7 செவ்வாய்களில் தீபம் ஏற்றினை வழிபட்டால் காரிய தடை, திருமண தடை, தோஷம் போன்றவை நீங்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேற்கே வந்து படவேடு கோயில், படவேடு ரேணுகா பரமேஸ்வரி. மேற்கே 4 கிலோமீட்டர் தூரத்தில் ரேணுகா பரமேஸ்வரி. கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் சந்தவாசல் பேருந்து நிலையம். பழனி ஆண்டவர் இந்த கோயில் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆஃப் பண்ணுறது லைட்டு மேலே ஆஃப் பண்ணலாம்.